ஒரே வீட்டுக்கு 2 பில்டர் 2 கொட்டேஷன் 2 லட்சம் வித்தியாசம். எதை வச்சு முடிவெடுக்கணும்? முதல்ல எதை கம்பேர் பண்ணணும்? ரேட்டா? ஆமாங்க, ரேட்டை கம்பேர் பண்ணணும். ஆனால் ரேட்டை மட்டுமே கம்பேர் பண்ணக்கூடாது. 2 லட்சம்னா சின்ன தொகை இல்லை. கொட்டேஷனில் வித்தியாசம் எங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல கொட்டேஷனில் பெரும்பாலான மக்கள் கவனிக்க மறந்து போகும் 7 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. 1. வரைபடம். உங்கள் வீடு வெறும் பிளான் டிராயிங்கை மட்டும் வச்சு கட்டப்படுமா, இல்லை ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை வச்சு கட்டப்படுமா? இதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2. கட்டுமான விவரங்கள். என்ன கிரேட் ஸ்டீல்? FE 500 FE 550D கான்கிரீட் கலவையின் தரம் என்ன? கட்டு வேலை மற்றும் பூச்சி வேலையின் கலவை தரம் என்ன? இதை தெரிஞ்சுக்கணும். 3. பயன்படுத்தப்படும் பொருட்கள். கம்பி, சிமெண்ட், கற்கள் இதெல்லாம் என்ன பிராண்ட்னு செக் பண்ணுங்கள். 4. மரவேலை, எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ப்ளம்பிங். மரம், ஒயர்ஸ், பைப்ஸ் இதெல்லாம் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஸ்பெசிஃபிகேஷனுங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். 5. ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ். டைல்ஸ், டோர்ஸ், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் இதற்கெல்லாம் என்ன அலவன்ஸ், என்ன குவாலிட்டிங்கிறத கவனிக்கணும். 6. ஸ்கோப் ஆஃப் ஒர்க். என்னென்ன வேலைகள் அந்த கொட்டேஷனில் அடங்கும், என்ன வேலைகள் எக்ஸ்ட்ரா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 7. கால அவகாசம் அண்ட் பேமெண்ட் ஷெட்யூல். உங்கள் வீடு எத்தனை மாதத்தில் முடிச்சு கொடுப்பாங்க, பேமெண்ட் எப்படி வாங்குவாங்க, இதையும் கம்பேர் பண்ணணும். ஒரு பில்டரை தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7 விஷயங்களை கண்டிப்பாக கம்பேர் பண்ணுங்கள். கொட்டேஷனில் ரேட்டு மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க, வித்தியாசத்திற்கான காரணத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். பில்ட் ஒன்ஸ், பில்ட் ரைட். பயனுள்ள தகவல்களை பெற அல்ஷிஃபாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.